வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வரவு செலவு கணக்குகள் சமர்ப்பிக்காத 2433 வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற வழிகாட்டுதல்களை அப்பட்டமாக மீறியுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. ராஜபக்சர்கள் முதலே கண்ணீர் வடிக்கும் நிலைக்கு வந்துள்ளார்கள். ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கடும் விமர்சனம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருள் பெற்றுக் கொள்வதற்காக பொதுமக்கள் மீண்டும் நீண்ட வரிசை. தொடர்வது விரிவான செய்திகள். கொழும்பு மாநகர சபையை அபிவிருத்தி செய்வதற்காக ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் குழு பெயராமல் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று புதிய மேயர் பிராய்கெலி பல்தசார் தெரிவித்துள்ளார். நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற மேயர் தேர்தலில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தியின் பிராய்கெலி பல்தசார் கொழும்பு மாநகர சபையின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்தலின் பின்னர் உரையாற்றிய அவர், எமது வெற்றி கொழும்பு மாநகர சபையின் வரலாற்றில் முக்கிய மாற்றத்தை குறிக்கிறது. நம்மை ஒரு நீண்ட பயணம் காத்திருக்கிறது. கொழும்பு மாநகர சபையை பாராளுமன்றம் போல கட்சி அரசியலுக்கான இடமாக இருக்கக்கூடாது. ஆளும் அல்லது எதிர்க்கட்சி என்று பிரிந்து செயல்படாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நகராட்சி தேவைகளுக்காக உழைக்க வேண்டும். கொழும்பை மேம்படுத்தும் பணியில் ஈடுபடுவது 117 உறுப்பினர்களுக்கும் பொது பொறுப்பாகும் என்று வலியுறுத்தினார். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட 2433 வேட்பாளர்கள் தங்களது வரவு செலவு கணக்குகளை சமர்ப்பிக்க தவறியதற்காக அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. தேர்தலில் போட்டியிடும் அனைவரும் தங்களது வருவாய் மற்றும் செலவுகளை குறிப்பிடும் கணக்குகளை தீர்மானிக்கப்பட்ட இறுதி திகதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு முன்பே அறிவித்திருந்தது. எனினும் இந்த அறிவுறுத்தலை புறக்கணித்து தங்களது கணக்குகளை தாக்கல் செய்யாமல் இருந்து 2433 வேட்பாளர்கள் தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி குறித்த விவரங்கள் போலீஸ் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்க சட்டம் அதிபரின் ஆலோசனைகள் கிடைக்கும் சமயத்தில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போலீசார் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களில் வழிகாட்டுதல்களை அரசாங்கம் மீறியுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடும் விமர்சனம் முன்வைத்துள்ளார். 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்றங்களில் எந்த ஒரு கட்சிக்கும் அல்லது குழுவுக்கும் 50% மேற்பட்ட ஆசனங்கள் கிடைக்காத சந்தர்ப்பங்களில் தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் தெரிவு செய்வதற்கான தெளிவான வழிகாட்டுதல்களை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்டிருந்தது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் நாட்டின் பல பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட தேர்தல் முறையினால் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் பல உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை அமைக்க முடிந்தது. இதனை கவனித்த அரசாங்கம் அந்த வழிகாட்டுதல்களை மாற்றும் வகையில் அதிகாரிகளை அழுத்தியுள்ளது என்று சஜித் பிரேமதாச தெரிவித்திருந்தார். குறிப்பாக வழிகாட்டுதல்களின் 7ஆம் இலக்க பக்கத்தில் ரகசிய அல்லது திறந்த வாக்கெடுப்பு எவ்வாறு மேற்கொள்வது என்பதை பற்றி தெளிவாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வழிகாட்டுதல்களின்படி செயல்பட்ட அதிகாரிகளுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். ஆனால் கொழும்பு மாநகர சபையில் 60 உறுப்பினர்கள் திறந்த வாக்கெடுப்பை கோரியிருந்த போதும் அந்த கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டது. இது மிகவும் கவலைக்கிடமானது என்று தெரிவித்தார். மேலும் இந்த வழிகாட்டுதல்களை மாற்றுவதற்கு மேல்மட்ட அதிகாரிகளிடமிருந்து அழுத்தம் வந்ததா என்பது விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் என்றும், தற்போது பல உள்ளூராட்சி மன்றங்களில் இந்த விதிமுறைகள் புறக்கணிக்கப்பட்டு ஜனநாயகம் சிதைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையிலேயே ஒரு இடத்தில் திறந்த வாக்கெடுப்பும் மற்ற இடத்தில் ரகசிய வாக்கெடுப்பும் நடத்துவது ஜனநாயகத்தை புறக்கணிப்பதாகும். இதற்கு எதிராக தேவையான அனைத்து நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபையில் பணியாற்றும் அதிகாரிகள் வேறுபட்ட முறையில் செயல்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் கூறுகையில், பல்வேறு உள்ளூராட்சி சபைகளில் மேயர் மற்றும் தவிசாளர் பதவிகளுக்கான தெரிவுகள் நேரடி ஒளிபரப்பின்றி நடைபெற்றன. எனவே அந்த இடங்களில் அதிகாரிகள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பொதுமக்கள் நேரடியாக அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் கொழும்பு மாநகர சபையில் நடைபெற்ற மேயர் தெரிவு நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பில் காணக்கூடியதாக இருந்தது. அதனால் தான் அங்கு சில அதிகாரிகள் சாதாரணத்திற்கு மாறாக வித்தியாசமான முறையில் செயற்பட்டதை காண முடிந்தது. மேலும் அந்த தேர்தலில் ரகசிய வாக்கெடுப்பு நடைபெற்றது கூட சந்தேகத்துக்கு இடமளிக்கிறது என்று அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என்று குறிப்பிட்டதற்காக ராஜபக்சர்கள் அதனை ஒரு பெரிய குறையாக விமர்சிப்பது முதலே கண்ணீராகும் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கடுமையாக விமர்சித்துள்ளார். களுத்துறையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றியவர், யுத்தம் முடிந்ததும் சிறையில் என்னை எப்படி உபசரித்தார்கள் என்பதையும் அதில் ராஜபக்சர்கள் எடுத்தப்பட்ட நடவடிக்கைகளையும் மறந்துவிட முடியாது. நேரடியாக புலிகள் அமைப்புடன் போராடிய நானும் எனது குடும்பமும் அந்த அமைப்பால் கூட பாதிக்கப்படவில்லை. ஆனால் ராஜபக்ச கிடங்களை பழிவாங்கினார்கள் என்று கூறினார். நாட்டிற்கு பயனற்ற திட்டங்களுக்கு பெரிய அளவில் கடன்கள் பெற்றுக்கொண்டு அதன் பலனாக 2022ஆம் ஆண்டு எரிபொருளுக்கே பணம் இல்லை என்ற நிலை ஏற்பட்டது. மக்கள் நாட்கள் கழித்து வரிசையில் நின்றார்கள்.
ஊழலும் மோசடியும் இந்த நாட்டை வீழ்ச்சிக்கு இட்டு சென்றது என்று சாடினார். முந்தைய ஊழல் நிரம்பிய ஆட்சியாளர்கள் இந்த அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களை பயன்படுத்தி மீண்டும் அரசியல் பலம் பெற முயல்கின்றார்கள். எனவே இப்போது ஆட்சி மாற்றம் தேவை என்றாலும் பழையவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையில் நான் இல்லை என்றார். பிரச்சாரங்களில் இரண்டாவது வரிசையில் உள்ளவர்கள் தங்களை முன்னணியில் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். சஜித் பிரேமதாசவின் வாக்குகள் பாதியாக குறைந்தது. ஆனால் உள்ளூராட்சி தேர்தலில் சிறிய வெற்றியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு பெரிய கனவுகளை காண்கின்றார்கள் என்று விமர்சித்தார். நாமல் ராஜபக்ச தந்தையை போன்று நாட்டை ஏமாற்ற முடியும் என்று எண்ணுகிறார். ஆனால் மக்களிடம் இவர்களுக்கு மீண்டும் நம்பிக்கை கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை. இப்போது தான் ராணுவத்திற்கு பெரும் மரியாதை காட்டுபவர்களாக பேசுகின்றார்கள். சிப்பாய் என்பது எந்த விதமான அவமதிப்பும் இல்லை. ராணுவத்தில் முதலில் சிப்பாய்களே ஆட்சேர்க்கப்படுகிறார்கள். ஆனால் இதை அரசியல் ரீதியில் விமர்சிக்கிறார்கள். உண்மையில் ராஜபக்சக்களே ராணுவத்தை உபயோகித்து நன்மை பெற்றவர்கள் என்றார். ராணுவ தளபதியாக இருந்த என்னை சிறையில் அடைத்தார்கள். என்னுடன் பணியாற்றிய 35 உயர் அதிகாரிகள் ஓய்வூதியமின்றி சேவையிலிருந்து நீக்கப்பட்டனர். என் மகள்கள் அமெரிக்காவிலிருந்து திரும்பிய போது விமான நிலையத்தில் மணி நேரங்களாக வாக்குமூலம் பெறப்பட்டது. புலிகள் அமைப்பின் தலைவரே என் குடும்பத்தினருக்கு இவ்வாறு கொடுமை செய்யவில்லை, ஆனால் ராஜபக்சர்கள் செய்தார்கள் என்றும் விமர்சித்திருந்தார். இவ்வாறாக முன்னாள் பாதுகாப்பு தளபதியான சரத் பொன்சேகா ராஜபக்ச அரசின் செயல்பாடுகளும் தற்போதைய அரசின் சூழ்நிலையும் குறித்து சுட்டிக்காட்டியுள்ள உரை அரசியல் பரப்பளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக இஸ்ரேலுக்கான இலங்கை வேலைவாய்ப்பு அனுப்பும் திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் கூறுகையில், இஸ்ரேல் ஈரான் இடையிலான நிலவரம் தீவிரமடைந்திருப்பதை கருத்தில் கொண்டு நிலைமை அமைந்த பின்னரே புதிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றார். தற்போது இஸ்ரேலில் 20,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தொழிலில் ஈடுபட்டுள்ள நிலையில் 2 பேர் சிறிய காயங்களோடு சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் தாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததாகவும் தெரிவித்தார். விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதை அடுத்து சில பயணிகளிடம் இருப்பிடங்கள் வழங்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஈரானில் உள்ள இளைஞர்கள் இந்த நேரத்திலும் அங்குள்ள தூதரகங்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவசர சேவைகளில் நேரடியாக அமைச்சருடன் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருள் பெற்றுக் கொள்வதற்காக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் அதிக அளவில் திரண்டு எரிபொருள் பெற முயற்சித்துள்ளனர். இந்த நிலையில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இல்லை என்றும் நிலையான விநியோகம் தொடர்கின்றது எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வடக்கு மாகாண பிராந்திய முகாமையாளர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, வடக்கு மாகாணத்தில் தேவையான அளவு எரிபொருள் இருப்பில் உள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழக்கம் போல இயங்குகின்றன. செயற்கையாக தட்டுப்பாடுகளை ஏற்படுத்த வேண்டாம் என்று குறிப்பிட்டார். இதேவேளை மத்திய கிழக்கு பகுதியில் உருவாகியுள்ள போர் பதற்றம் எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற அச்சத்தால் மக்கள் முன்கூட்டியே எரிபொருள் பெற்றுக் கொள்வதற்கு முனைந்துள்ளார்கள். இதனால் நாடளாவிய ரீதியில் பல இடங்களில் எரிபொருளுக்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் தோற்றம் காணப்படுகின்றது.